சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் மசாலா இட்லி செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா இட்லிக்கு தேவையான நம்ம இட்லி எடுத்துக்கிறேங்க. நான் 5 இட்லி எடுத்துருக்கேன். அதை வந்து இவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூனு எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சு வரட்டுங்க. சோம்பு கடுகுலாம் பொரிஞ்சிச்சுங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுன்னா இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அதே 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கிறோங்க, பெரிய சைஸில். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸு. லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு. பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. பாதி அளவு வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலா போட்டுக்கலாம். நீ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. மசாலா போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு இந்த மசாலா வந்து லைட்டாக வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், மசாலா போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டு ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். பாருங்கள், சாஸெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டேன். நான் கட் பண்ணி வச்சு இட்லி போட்டுக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு பரட்டி விடலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட வேண்டாம். இட்லி வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் பரட்டி விடுங்க. இட்லி நல்லா சூடாகி வரட்டுங்க, அப்போ நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு லைட்டாக போட்டுக்கலாம். மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விடுங்க. மீண்டும் நேரம் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.